அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். என் பேரு கிருஷ்ணராஜ், என்னுடைய அப்பா பேரு நடராஜன், என்னுடைய அக்கா பேரு ராஜேஸ்வரி, என்னுடைய தம்பியின் பேர் குமரன். என்னடா குடும்பத்துல இருக்கிற ரேஷன் கார்டுல இருக்கிற பேர் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நம்ம பேச போற விஷயம் அப்படி. ஏன்னா உடனே இவனுக்கு நம்ம யாருன்றத லேப் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதற்காக நானே முன்னாடி சொல்லிடுறேன், நான் ஒரு இந்து, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இந்து. அதாவது இசைவாணி அவர்கள் ஐயம் சாரி ஐயப்பா, உள்ள வந்தா தப்பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு ஒரு பாடல் பாடி இருந்தார். அது ரொம்ப மிகப்பெரிய சர்ச்சையாக இந்த பாஜக, RSS, இந்த ஆரிய கூட்டம் அதை ஒரு புகாராகவும் கொடுத்து இருக்கிறார்கள். மூளையில்லா முட்டாள் கூட்டம் இந்த சங்கி என்பதை இன்னொரு முறை நிரூபித்து இருக்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த இசைவாணி அது எப்படி ஐயப்பனை பற்றி இப்படி பாடல் பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். இசைவாணி ஐயப்பனை பற்றி ஏதாவது தவறா தப்பா பாட்டு பாடியிருக்காங்களா அப்படின்னு அந்த பாடலை முழுமையாக கேட்டா நிச்சயமாக இல்லை. அதாவது ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பாப்பா, தன்னை படைத்த நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்களை படைத்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கிறார். நீ என்னதான் படைச்ச, நான் உன்னை உள்ள பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு பெண்ணாக அவர் கேள்வி கேட்கிறார். இவங்களுக்கு இது பிரச்சனையா, அல்லது அந்த பாட்டுக்கு நடுவுல வருகிற நான் தாடிக்காரன் பேத்தி அப்படி என்று சுயமரியாதை வரிகள் போட்டு நான் தான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணுவேன், நான் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தாக பாடிய அந்த வரிகள் இவர்களை எரிச்சல் அடைய செய்ததா? நிச்சயமா இதுதான் இவங்களை ரொம்ப காண்டாக்கி இருக்கு. இசைவாணி அவர்கள் அதாவது இயேசுநாதர் அவர்களுடைய பாடலை மட்டும்தான் பாடி இருக்கிறாரான்னு பார்த்தா இல்ல. நீங்க யூடியூப்ல போய் தேடி பாருங்க, பேஸ்புக்ல போய் தேடி பாருங்க. அவர் பேசிக்கா ஒரு பாடகர். எத்தனையோ மேடைகளில் அம்மனை பற்றி பல இந்து மத பாடல்களையும் அவர் பாடி இருக்கிறார். அதே போல கிறிஸ்துவ பாடலையும் பாடியிருக்கிறார். அவர் இந்திய அரசியலமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சாசனத்தின்படி அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். இவனுக்கு உடனே சொல்லுவான், என்னையும் சேர்த்துதான் சொல்லுவான், நீங்க கன்வெர்ட் ஆயிட்டீங்க, நாங்க ஏன்டா கன்வெர்ட் ஆகணும்? நாங்க அந்த கேள்வி கேட்போம்ல, நாங்க ஏன் கன்வெர்ட் ஆனோம்? கடவுளால் படைக்கப்பட்ட எங்களை, கடவுளின் பேரால் எங்களை தீண்டத்தகாதவன், பஞ்சமன், ஒடுக்கப்பட்டவன் அப்படியெல்லாம் சொல்லி கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு கேட்டை போட்டு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு அதுல பணம் பார்க்கிற இந்த பரதேசி கும்பல் செய்த வேலையால் கன்வெர்ட் ஆகத்தான் செய்வாங்க. எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்கிற இடத்துல போய் மக்கள் கூடுவார்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நீ எனக்கு கீழே அப்படின்னு சொல்ற இடத்த போய் ஒரு மனிதன் நிற்பானா? இது மக்களே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அது இருக்கும்போது கேரளாவில் புகழ்வார்ந்த பாடகர், தமிழ் தெலுங்கு எல்லா மொழிகளிலும் பாடியிருக்கிறார் ஏசுதாஸ் அவர்கள். அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர். ஆனால் அவர் இந்து மதத்தின் மேல் இருக்கிற அந்த அவருக்கு ஏற்பட்ட பற்று புரிதல், அவர் இந்து பாடல்களை பாடியிருக்கிறார். ஐயப்பன் பாட்டு லட்சக்கணக்கில் பாடியிருக்கார். ஏன்டா ஒருத்தனோட கேள்வி கேட்கல? ஒரு கிறிஸ்துவர் எப்படி ஐயப்பன் பாட்டை பாடலாம் அப்படின்னு ஏன் கேள்வி கேட்கல? அதாவது இந்த மாரிதாஸ் போன்றவர்கள், இந்த எச்ராஜா கோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு சொல்லும் போது இந்த மயிர் மாரிதாஸ் அவர்கள்லாம் எங்க போயிருந்தீங்க மாரிதாஸ்? இன்றைக்கு இசைவாணி யாரு, இசைவாணி குடும்பம் என்ன, இசைவாணியின் மதம் என்ன, சாதி என்ன, இப்படி எல்லாத்தையும் லேப் டெஸ்ட் பண்றிய. அதாவது இந்த வேதம் எங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தி இருக்கிறது, காயப்படுத்தி இருக்கிறது, எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு நாங்க உங்களுக்கு சொன்னா அதை ஏத்துக்க உங்களுக்கு பக்குவம் இல்லைன்னா நீங்க எதுக்குடா தேவையில்லாம புலம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஐயப்பனை இசைவாணி கேவலப்படுத்தி விட்டார்? ஒரு கேவலமும் படுத்தல. ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பாப்பா, என்னையா உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதாவது ஐயப்பன் கோயில் என்பது ஒரு பொது சொத்து, பொது இடம். அந்த இடத்துக்குள் யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்கிற தீர்மானிக்கிற அந்த முடிவு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி யார் கையிலும் கிடையாது. அனைவரும், அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கோயிலுக்குள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணீங்க? அந்த நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பையே அமல்படுத்த முடியாமல் தான் இன்றைக்கு இந்த ஆரிய பார்ப்பன இந்த பூணூல் கூட்டம் இவ்வளவு ஆட்டமும் கொட்டமும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க எப்பவுமே பெரியாரின் பேரப்பிள்ளைகள் தான், பெரியாரின் வாரிசுகள் தான். இதைத்தான் திராவிடம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இதை மடைமாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னா
இசைவாணி அவர்கள் பாடியது ரொம்ப சரி. ஐ எம் ஸ்டாண்ட் வித் இசைவாணி அப்படி என்பதில் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். பெரியாரின் வாரிசாக, அம்பேத்கரின் வாரிசாக. இசைவாணி மீது வழக்கு போட்டு நீங்க முடக்க நினைக்கலாம் என்றெல்லாம் நினைத்தால் முடியவே முடியாது. ஒரு கலைஞன் அவன் நினைத்த காரியத்தை எப்படி வேண்டுமானாலும் செய்வான். ஆனா இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, தமிழகத்தில் இவங்க பருப்பு வேகாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. இசைவாணி அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. காரணம், அவர்கள் கடவுளை கேள்வி கேட்டு இருக்கிறார்கள். கடவுளை கூண்டில் ஏற்றி இசைவாணி பாடல் மூலமாக கேள்வி கேட்டு இருக்கிறார். ஏன் அவனை பார்க்க வரக்கூடாது, நீ தானே என்ன படைச்ச அப்படின்னு தானே வேற சொல்றான். அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நாங்க பிறந்தோம். ஆனாலும் வேதம் சொல்கிறது, உங்களை படைத்தது இறைவன். அதுவும் எங்க? தலையில, தோல்ல, கால்ல, எங்கெங்கெல்லாம் முடியாதோ அங்கெங்கெல்லாம் பிறப்பான்ட்டு. இந்த மண் தோன்றிய காலத்திலிருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி யாராச்சும் தலையில இருந்து பிறப்பானா ஒரு அதிசயம் நடக்குமா? தோல்ல இருந்து எவனா ஒருத்தன் பிறப்பானா அப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? கால்ல இருந்து எவனா பிறப்பானா அப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? இவனுங்க சொன்னது எல்லாம் உண்மையா? ஏன்னா அவ்வளவு நாளா நீங்க சொல்றீங்களே, இது உங்க கடவுளுக்கு போய் சேர்ந்து இருக்காதா? அந்த கடவுள் அதை செய்ய மாட்டாரா? முடியாது. அறிவியல் ரீதியாக சுயமரியாதையோடு தந்தை பெரியார் அவர்கள் தான் சொன்னார், அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்கக்கூடிய இடத்தில் பிறப்பவன் தான் மனிதன், மற்றவன் எல்லாம் மிருகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிவிட்டு போனார். அப்படி அந்த படுத்த பழம் எங்களுடைய பெரியார் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்குன்னா, த மாஸ்ட் லீடர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தான். ஏன்னா அவங்கதான் சொன்னாங்க, உனக்கு கல்வி ரொம்ப முக்கியம், இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம், நீ அவனை மாதிரி சிந்திக்கணும், அவனை மாதிரி மேல வரணும் அப்படி என்று மக்களை அரசியல் படுத்தியது, மக்களை தெளிவுபடுத்தியது, மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். இப்ப அவர்களை பின்பற்றி கேள்வி கேட்கத்தானே செய்வோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. பதில் தெரியலன்னா அப்படியே பம்பிக்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு கைது செய்யணும், கலவரம் பண்ணணும் இப்படி எல்லாம் நினைத்தால் இது பெரியார் மண், இது தமிழ்நாடு, இது திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்க பருப்பு வேகாது அப்படி என்பது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஆணித்தரவாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இசைவாணி அவர்கள் பாடியது மிகச் சரியானது. இசைவாணி அவர்கள் கேட்ட கோரிக்கை மிகவும் சரியானது. ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பாப்பா. கேள்வி கேட்டா உனக்கு ஏன்ப்பா எரியுது? உனக்கு ஏன் எரியுது? அப்போ கேள்வியே கேட்க கூடாதுன்னு நீ நினைச்சா நாங்கள் கேள்வி கேட்போம், மீண்டும் மீண்டும் வருவோம், கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். உனக்கு எரிஞ்சா அதுக்கு மீண்டும் பெட்ரோலை ஊற்றுவது போல் நாங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்போம். ஐ எம் சாரி ஐயப்பா, இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. இந்த புத்தி இல்லாத இந்த சங்கி கூட்டத்தை எப்படியாவது சீர்திருத்தி சுயமரியாதைக்காரன் எங்கள் தந்தை பெரியார் சொன்னது போல் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறப்பவன் தான் மனிதன், இப்படி பைத்தியகாரத்தனமா பேசி என் பேரை டேமேஜ் பண்ணாதீங்கடா அப்படின்னு அவனுங்களுக்கு நல்ல புத்தியை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்க இந்த இடத்துல நானும் ஐயப்பன்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். இந்த லேப் டெஸ்ட் பண்றது, யூரின் டெஸ்ட் பண்றது, நீ யாரும் கண்டுபிடிக்கிறது, இந்த வேலைகளை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். தமிழகத்தில் ஒருபோதும் உங்களால் ஆட்சியையோ கலவரத்தையோ உண்டு பண்ண முடியாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இசைவாணிக்காக நாங்கள் எப்போதும் துணை நிற்போம் அப்படி என்பது மட்டுமல்லாமல், பெரியாரின் கோட்பாட்டுக்கும் அம்பேத்கரின் சித்தாந்தத்துக்கும் எதிர்மறையாக யார் செயல்பட்டாலும் அவர்களை எதிர்த்து நிற்போம். அவர்களின் கருத்துக்கு ஆதரவாக யார் வந்து நின்றாலும் அவர்களுக்காக எங்கள் உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் கொடுப்போம், அவர்களுக்கு துணை நிற்போம் அப்படி என்பதை இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் என்னுடைய பேரை. ஏன்னா அதுக்காக இந்த சங்கிகள் யூரின் டெஸ்ட் பண்ற வேலையை விட்டுட்டு சிந்திக்க ஆரம்பியுங்கள், உங்கள் சிந்தனை திறன் வளரட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.